ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, ஒரு புதிய அவதாரம் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எடுக்க போகிறீங்க. அது எந்த மாதிரி அவதாரம், சாதகமான அவதாரமா பாதகமான அவதாரமா, இந்த மகர ராசி என்பவர்களுடைய இயல்பான குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மகர ராசி அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். குடும்பமாக ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ராக்டிக்கல் திங்கிங் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு தொழிலாளி வேணும் அப்படின்னா மகர ராசி என்பராக பார்த்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒவ்வொரு இதையும் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாங்க, ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய, முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா முடிவில் கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஒரு சில முடிவுகளில் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வாதிடுவாங்க. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் மனம் கஷ்டப்படுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இவங்களை எமோஷனாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒழுக்கம் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பாங்க, கடினமான உழைப்பை போடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே யார்? சனி பகவான். கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே சரியாக முடிக்கணும், கரெக்டாக முடிக்கணும், கரெக்டான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகம் உள்ளவங்க. அதனால தான் நிறைய பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் சென்சிட்டிவாக பார்க்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடினமாக உழைப்பை போடுவாங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது உடனே கிடைக்காது, கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகர ராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமாக கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய திங்கிங் எல்லாமே கோலை நோக்கி தான் இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய திட்டமிடுதல் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கோல் அச்சீவ்மெண்ட் எதுவும் இருக்கோ அதை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியானவங்களாக தான் இருப்பாங்க. ஃபீலிங்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வெளியில் அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே அப்படியே மனதுக்குள்ளேயே வச்சுட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் சொல்லலாம். ஒரு கமிட்மெண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக முடிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாத குணம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் வரையிலும் நீங்கள் பட்ட வலிகள், பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே போய் நல்ல ஒரு புதுமை உள்ள ஒரு நபராக, எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு நபராக இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் வர போகிறீங்க. இதனால் வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி ஒரு விடுவு காலம், விடுதலை கிடைச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன
என்னென்ன ஆசைகள் நிறைவேறும், என்னென்ன கனவுகள் நிறைவேறும், எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த ஆண்டு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டில் முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இதுனா வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இதுனா வரைக்கும் அனுபவித்த பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா மறைய போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, உங்களுடைய இலக்கு, இது எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற போகுது. நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நல்லதாக அமைய போகுது. அதுவும் டபுளாக அமைய போகுது. நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு பொற்காலமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. சூரியன் ஆதிக்கத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு புதுமை உள்ள ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த பரபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. 60 ஆண்டுகளில் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த பரபவ ஆண்டு 40வதாக வரக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த 40வது ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் தீரப்போகுது. தொழிலில், வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நாடெங்குமே ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இதுனா வரைக்கும் இருந்தது. இனிமேல் நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வோடு எல்லா இடத்துலையும் வள வர போகிறாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். திடீர்னு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சி உள்ள ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்க, தங்கத்தில் முதலீடு போட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே மீன வீட்டில் சனி பகவான் பயிற்சியாகி கடந்த சில நாட்களாக ஒரு சில இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி வரை குரு பயிற்சியும் நடைபெற இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 2 பயிற்சிகளும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு உச்சமாகும் போது அவரும் கடகத்துக்கு வரும்போது அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஆசை, கனவு, இலக்கு இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு தெளிவு உள்ள ஒரு ஆண்டு. புது புது இலக்குகளை அடையிறதுக்காக பிளான் போடுற திட்டமிடக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். எங்கே சென்னாலும் நம்ம ஒரு தோல்வி தான் செஞ்சுட்டு வரோம். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரணையாக தான் போகிறோம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே எனக்கு கிடைக்கல. உழைப்பை போடுறோம் ஆனால் அதற்கு ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஜெயித்து காட்ட போகிறீங்க. எந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி கடினமான உழைப்பை போட்டு உங்களுக்கு போதுமான பலன் கிடைக்காம போச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலையிலையும் சரி நிறைய கஷ்டங்கள், நிறைய நஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற போகுது. அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி முன்னுக்கு வர போகிறீங்க. நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வருடம் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா மே வரைக்கும் 6வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் இது எல்லாமே மாறும்.
ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்கிட்ட ஒரு சில கருத்து மோதல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். நண்பர்களை ஒரு சிலர்லாம் நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க, அவங்களாம் மீண்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில நேரத்தில் கரெக்டான டைமில் சாப்பிட முடியாது, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி இந்த ஆண்டு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் வரையிலும் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இலக்குகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேறும். ஜூன் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை 7ஆம் இடத்துல குரு பகவான் அமரும்போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக அமையும். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். இந்த 2-3 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். பழைய கடன் சம்மந்தமான பிரச்சனை ஒரு சில விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதிக கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிக வட்டிக்கு பணம் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லோன் போன்றவையெல்லாம் வாங்கணும், அதை வைத்து நம்ம ஏதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். 8வது இடத்திற்கு குரு பகவான் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஏன்னா 2வது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால சுற்றுப்புறத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். டிசம்பர் 5 முதல் ராசிக்குள்ளே ராகு வரும்போது ஒரு சில இன்னல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. டிசம்பர் 5க்கு அப்புறம் ஒரு சில இன்னல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது பகவான் முன்பின் தெரியாதவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். யாருக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்கக்கிட்ட கடன் வாங்கவும் கூடாது, நீங்கள் கொடுக்கவும் கூடாது. ராசிநாதன் சனி பகவான் என்பதனால அவர் வந்து வலுவாக வந்து அமர்ந்திருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க புதுசாக ஒரு சில கிளைகள்லாம் தொடங்குவீங்க, அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். கூட்டாக சேர்ந்து ஒரு சில தொழிலெலாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவாக முதலீடு போட்டு கூட ஒரு சில விஷயங்கள் இறங்குவீங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். ஜூன் மாதத்துலேருந்து அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சமாக குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க கூட கொஞ்சம் பிடிவாதமாக இருந்திருப்பாங்க, உங்களுடைய பேச்சு கேட்காம நடந்திருப்பாங்க. இந்த நவம்பர் 12 முதல் டிசம்பர் 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் மறைந்திருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தினால ஏதாவது விபத்து போன்ற விஷயங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மே முதல் ஜூன் வரை சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சின்ன பிரச்சனை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. திருப்பதி வெங்கடேச பெருமாளை போய் ஒரு முறை வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். காது கேளாதவங்க ஏதாவது இருக்காங்க, பக்கத்தில் அருகில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க. உலர் திராட்சை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கருங்காலி மாலை சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.